ஹாய் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் இருந்தும் எப்படி நேச்சுரலாக வந்து கன்சீவ் ஆகுறதுங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஓடி பிசிஓஎஸ்ங்கிறது வந்து ரொம்ப 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 காமனாக இருக்குது கேர்ள்ஸ் கிட்ட. பிஃபோர் மேரேஜ் அது எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அப்படி கிடையாது. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அஃப்கோர்ஸ் எனக்கும் பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருந்தும் நான் எப்படி நேச்சுரலாக கன்சீவ் ஆனேன் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸ் தான், கரெக்டாக மந்த்லி ஆயிரும். பட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே எனக்கு இர்ரெகுலராக மாறிடுச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில், அதாவது எங்கள் வீட்டுக்காரோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க 3 நேரமுமே. காரணம் வந்து காட்டுக்குள்ளே வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு அதுதான் பசி தாங்கும். பட் நான் அப்படி கிடையாது, எங்கள் வீட்டில் நான் டிஃபன் தான் சாப்பிட்டு இருந்தேன். இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, சாப்பாடு சாப்பிட்டு உட்காந்து வேலை செய்கிறது. ஸோ அந்த கலோரிஸ் எல்லாம் பேர்னே ஆகாது, அப்படியே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். எனக்கு அதுதான் பிசிஓஎஸ் வந்ததுக்கு மெயின் ரீசன். மேரேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் வந்து 47 kgs. மேரேஜ் முடிஞ்ச அந்த 1 monthல பார்த்தீங்க அப்படின்னா 57 kgs, அப்படியே 10 kgs ஏறிட்டேன். அப்படி சடனாக 10 kgs வந்து வெயிட் கெயின் ஆனது தான் எனக்கு பிசிஓஎஸ் வர்றதுக்கு ப்ராப்ளம்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. முதல்ல எல்லாம் பிசிஓஎஸ் பிசிஓடி அப்படின்னா எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. ஏதோ ஒரு நீர்க்கட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சது. பட் அது எந்த அளவுக்கு பெரிய ரோல் நம்ம லைஃப்ல ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் தெரிஞ்சது. ஆனால் பயந்துக்கவெல்லாம் வேண்டியது இல்லை. இது வந்து ஈஸியாகவே நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணலாம், ஃபுட் டயட்லேயும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயும். நான் அப்படி தான் என்னோட பிசிஓஎஸை வந்து நான் க்யூர் பண்ணேன். ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கண்ட்ரோலுங்கிறது ஒன்று இல்லவே இல்லை எனக்கு. ஏன்னா நான் என்ன கேட்டாலும் என்னோட மாமனாரும் சரி எங்கள் வீட்டுக்காரும் சரி வாங்கி கொடுத்துருவாங்க சாப்பிட்றதுக்கு. அதனால சுத்தமாக ஃபுட் கண்ட்ரோலே இல்லை. நானும் வீட்டிலனா நம்மளை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களோட ப்ரெஷர்னால ட்ரீட்மெண்ட் போனேன். பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொன்று டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், இதுதான் மெயினான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெண்டுமே நமக்கு கிடையாதுங்க, ரெண்டுமே நம்ம பண்ண மாட்டோம். நான் பண்ணலை ஆக்சுவலி. அது சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுலேயே தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். என்ன இப்போ பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்த பிசிஓஎஸ் வந்து நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் தான், டயபெட்டிக் டிசீஸ் தான் வரும். அதோட அட்வான்ஸ்டு லெவல் அப்படிங்கிறது தான் வந்து கேன்சர். ஸோ பிசிஓஎஸ் அப்படின்னா அது இருந்தால் ரெண்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி தயவு பண்ணி இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்கள் அதிகப்படுத்தாமல் அட்லீஸ்ட் கண்ட்ரோல்குள்ளரையாவது வச்சுக்க பாருங்கள். பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராப்பரான டயட்டும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணீங்க அப்படின்னா பிசிஓஎஸ் வந்து ஃபுல்லாகவே க்யூர் பண்ண முடியும். எனக்கு கல்யாணம் ஆகி 2 months கழிச்சு எனக்கு பீரியட்ஸே ஆகலை. ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் வந்து பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. இந்த கல்யாணம் ஆகி நான் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் எனக்கு இருந்தது. அதை ரெகுலர் பண்ணுறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. டாக்டர் போய் பார்த்ததுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி தான் முதல்ல பண்ணாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறது தான், அது வந்து ட்ரீட்மெண்ட்லேயே வராது. எங்களுக்கு அதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. பிசிஓஎஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது, அதாவது அந்த சிஸ்ட்டு வந்து நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜை வந்து ஐயுஐ பண்ண சொன்னாங்க. எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு எங்களுக்கு வந்து உடன்பாடே கிடையாது. குழந்தை லேட்டாக கூட பிறக்கட்டும், ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவே ஆக வேண்டாம்ங்கிறதுல மட்டும் நாங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து திண்டுக்கல் போனோம். அங்கே போனதும் வந்து புது இடம், புது அட்மாஸ்பியர், அதனால வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. மைண்டை வந்து கெரியர்லையும் அதுக்கப்புறம் வந்து யூடியூப் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னா, பீரியட்ஸை வந்து ரெகுலர் பண்ணணும், நான் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கணும், இது மட்டும்தான் நான் மைண்டில் வச்சுருந்தேன். பேபியை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. பிகாஸ் பேபியை பற்றி நம்ம யோசித்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அது இன்னும் நிறைய பிரச்சனைகளை தான் நம்ம உடம்புல கொடுக்கும். அதனால பேபி பற்றி எதுவுமே திங்க் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக இருங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் அங்கே போய் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆஃபீஸ் வந்து ஹில்ஸில் தான் இருக்குது. நடந்து தான் போகணும் வரணும், அது ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்கு தான் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது விஷயம், எங்களோட வீடு வந்து அங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருந்தது. ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு வர்ற மாதிரி. நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது கீழே இறங்கி ஏறுவேன். ஆஃபீஸ்லேயும் மேலே போயிட்டு வர்றது ஒன்று. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் இருந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டோ இல்லை நல்லா கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி எந்த ஒரு கடையுமே அங்கே கிடையாது. ஸோ வந்து வெளியே சாப்பிட்றத வந்து அப்படியே கட் ஆயிருச்சாங்க போய் சாப்பிட்றதுக்கு.
அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் ரொம்ப சீப்பாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நான் வந்து கரெக்டாக இந்த விஷயங்களை எல்லாம் வந்து நான் 2 months தான் ஃபாலோ பண்ணேன். அதுவும் நான் ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் மைண்டில் வச்சுட்டு ஃபாலோ பண்ணேன். எனக்கு வந்து கடைசியாக வந்து 2023 வந்து நான் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருந்தேன். அந்த ஸ்கேனில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சைடு வந்து கம்மியாயிருச்சு, இன்னொரு சைடு மட்டும் இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் 2 பக்கமுமே எனக்கு சிஸ்ட் இருந்தது, 2 ஓவேரியன்லேயுமே. அதுக்கப்புறம் வந்து என்னோட லாஸ்ட் LMP பார்த்தீங்கன்னா June 7, 2024. அது அந்த இது முடிஞ்சது கரெக்டாக June 13 வந்து இன்னொரு ஸ்கேன் பார்த்தேன் நான், எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாகவே என்னோட சிஸ்ட் வந்து அப்படியே க்யூர் ஆயிடுச்சு. 2 months நான் இதை ஃபாலோ பண்ணதுக்கே. கரெக்டாக அதே மந்த் நான் கன்சீவும் ஆகிட்டேன். எனக்கு கன்சீவ் ஆனதுலேருந்து டெலிவரி எல்லாமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்மூத்தாக தான் போச்சு. இப்போ ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆயிடுச்சு. கரெக்டாக 30 days ஒன்ஸ் வந்து ஆகிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்குமே. கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும், இந்த ஆஃப்டர் மேரேஜ் வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும் அப்படிங்கிறது. ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து மெயினான எதிரி ப்ரெக்னன்சியை வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்காக. ப்ரெக்னன்சி தள்ளி போகுது அப்படின்னா அதுக்கு மெயினான எதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் தான். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக இருந்தாலே போதும், எல்லாமே நல்ல விஷயமா நடக்கும். நான் ஃபாலோ பண்ணது 3 விஷயம். அதுதான், நல்லா டயட்டில் இருந்தேன், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டேன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து டெய்லியுமே நான் பண்ணேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு இதையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்காமல் நல்லா மைண்டை ஃப்ரீயாக ஹாப்பியாக வச்சுக்கிட்டேன். இந்த 3 விஷயத்த நான் 2 மாதம் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். நான் கன்சீவ் ஆகிட்டேன் நேச்சுரலாகவே. ஸோ PCOS இருக்குது அப்படின்னா, கன்சீவ் ஆக கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா அதெல்லாம் மைண்டில் எதுவுமே எடுத்துக்காதீங்க. எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபுட் டயட்டும் ப்ராப்பரான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இருந்தாலே போதும், எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவாக மேக் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு கண்டிப்பாக நான் உங்களோட கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுறேன். சீக்கிரமே என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பாய்.